ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் பியூட்டி ரெசிபி. இன்றைக்கி நம்ம பியூட்டி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்மளோட ஸ்கின்னில் உள்ள ஓப்பன் ஃபோர்சஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் போக்கி நம்மளோட ஸ்கின்னை க்ளீன் அண்ட் கிளியராக, க்ளோவிங்காக, நல்லா பிரைட்டாக மாற்றக்கூடிய ஒரு ஃபேஷியல் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு ஏதாவது உங்களோட ஸ்கின்னில் ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த ரெமெடி அது எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த ரெமெடியை செய்யலாம். இந்த ரெமெடி செய்கிறதுக்கு நாம் எடுத்துக்க போகிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் B1, விட்டமின் B3, விட்டமின் B6, மினரல்ஸ், மேக்னீஷியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் போன்ற ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதால நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது. உங்களோட ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது இந்த உருளைக்கிழங்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஃபேஷியல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இதுக்கு நல்லா க்ளீன் பண்ண ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதோட தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கலாம். இதோட தோல்களெல்லாம் நீக்கினதுக்கப்புறமா இதை நல்லா ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பொட்டேட்டோ ஸ்லைஸ் எடுத்து அதுக்கு மேலே சுகரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சுகரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்மளோட ஸ்கின்ல வச்சு அப்படியே நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நம்ம சுகர் யூஸ் பண்ணும்போது சுகர் நல்லா சின்ன சின்ன சுகராக இருக்கணும். உங்ககிட்ட பெரிய பெரிய சுகராக இருந்துச்சு அப்படின்னா மிக்சியில் ஒரு தடவை நல்லா பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாம் ஸ்க்ரப் பண்ணுறதால நம்ம பொல்யூஷனில் போயிட்டு வரும்போது அந்த பொல்யூஷனால் ஏற்படுற தூசு, டெத் செல்ஸ், அதாவது இறந்த செல்கள் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே மாதிரி உங்களோட முகம் மற்றும் கழுத்தில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நார்மலான வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. இப்போ அடுத்ததாக ஃபேஸ் பேக் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் துருவி எடுத்துட்டேன். நம்ம இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருளைக்கிழங்கு துருவல் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு க்ளீனான பவுலில் நாம் துருவி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலான வாட்டரில் உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ரெமடியை நீங்கள் 7 நாட்களுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணும்போது உங்களோட ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிரும். உங்களோட ஸ்கின்ல இருக்கிற ஓப்பன் ஃபோர்ஸஸ் எல்லாம் நல்லா டைட்டன் ஆயிரும். இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகி உங்களோட ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸ்கின் ஒயிட்டனிங்க்கும் இந்த ரெமெடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.